எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் கிஷன் ராஜ். யமகாதகன்ற படத்தோட டைரக்டர் நான். எங்கள் படம் வந்து ஜூலை 5 வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு நடந்த சில ரியல் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செவி வழி கதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதைகளை கோர்த்து உருவாக்குன ஒரு 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 படம் இது. இதில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு நிறையா பேர் நிறையா விஷயங்களை மறந்து போயிடுறாங்க, பழமையான விஷயங்களை. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து நம்மளோட குலதெய்வத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து எங்கள் டீமில் உள்ளவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்காங்க. எங்கள் படத்தோட ஆடியோ வந்து ஜி மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உத்தரா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 100+ ஸ்க்ரீன்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ எங்கள் டீம் ஒருத்தர் அவங்கள்ட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எனக்கு சொல்லுவாங்க. ஸோ படத்தோட ஹீரோயின் வந்து ராஷ்மிதா திவாரி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரஷ்மிதா திவாரி. ஆக்சுவலி யமகாதகன் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. யமகாதகன் வந்து இப்போ ஜூலை 5 ரிலீஸ் ஆக போகுது, கம்மிங் ஃப்ரைடே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போவே வந்து ஜி மியூசிக்கில் ரிலீஸ் ஆச்சு. அப்போவே நிறையா வியூஸ் போய் நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டரில் வரும்போது அதே சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட 100% எஃபர்ட் போட்டு யமகாதகன் டீம் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மூவிலே வந்து இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் கிடைக்கிறது வந்து ஒரு அதிசயம்னு சொல்லலாம். என்னோடய கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரு. என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டருக்கு அந்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஸோ நார்மலாக ஒரு ஹீரோயின் வராங்க, ஒரு சாங்குக்கு ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 சீன் வந்தாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் யமகாதகனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ராவல் ஆகிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்றது ஸ்டோரி சொல்ல போனால் என்னை சுற்றியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யமகாதகன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. என்னோட 100% எஃபர்ட் போட்டு நான் இந்த மூவி பண்ணியிருக்கேன். அண்ட் யமகாதகன் டீமில் இருக்க எல்லாருமே அவங்களோட 100% போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். வட்டகரா சதீஷ், யமகாதகனோட வில்லன். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டோரியை சார் ஃபோன் பண்ணி சொல்கிறப்போ நல்லா ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யார் யமகாதகன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்டப்போ நீங்கள் தான் யமகாதகன்னு சொன்னார். சொன்னப்போ என்னால் என்னடா இது இப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குதுன்றப்போ பயங்கர பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த யமகாதகன்ற படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக ஒரு கூத்து கட்டுறவங்களாம் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னார். நான் நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். கமல் சார் உத்தம வில்லன் அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கெட்டப்பை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாம் கொடுத்து ஒரு 1 வீக் முன்னாடியே ஊருக்கு வர சொல்லி அந்த கூத்து கட்டுறவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணி பயங்கரமாக ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த யமகாதகன் படத்தை பற்றி சொல்லணும்ப்போ பார்த்திங்கன்னா, பழங்காலத்து கதையும் இப்போ இருக்க கதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். நார்மலாக எல்லா படமும் மாதிரி இல்லாமல் யமகாதகன் ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் இருக்குது. எல்லார் குலதெய்வமுமே நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு கதைகள் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஏதோ பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு ஏதோ இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்பாங்க. ஸோ அந்த குலதெய்வத்தை ஒரு மெயின் கண்டென்ட்டாக வச்சு எங்கள் கிஷான் ப்ரோ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக ரெடி பண்ணியிருக்காரு. படம் செமையாக வந்திருக்கு. படத்துக்கு பயங்கரமாக மியூசிக் போட்டு விக்னேஷ் ப்ரோ வந்து நல்ல ஒரு உயிர் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி எடிட்டர் செமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எல்டி ப்ரோ கேமராமேன் டிஓபியும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தில் இருக்க எல்லாருமே டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுல் ஒர்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்க்காத லெவலுக்கு நாங்கள் வந்து இந்த மூவியை வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திக்கிறோம். அந்த யமகாதகனும் சப்போர்ட் பண்ணணும், அந்த குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், ப்ரெஸ் பீப்புள்ஸும் சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி படத்தை நல்லபடியாக தேட்டரில் கொண்டு வந்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி வெற்றியடைய வைங்க. நாங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். உங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் மனோஜ். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். சின்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இதுதான் என்னுடைய ஹீரோவாக இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ரோல். இது ரொம்ப சேலஞ்சான ஒரு ரோல்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட்டு டேரக்டர் கதை சொல்லும் போதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ரோடு. சிட்டி பேஸுக்கும் வில்லேஜ் பேஸுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம சிட்டியில் நடிக்கிறதுக்கும் வில்லேஜில் போய் நம்ம நடிக்கிறதுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்த இந்த ரோடு. இந்த ரோல் கொடுத்ததுக்கு டேரக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். அதே மாதிரி யமகாதன் டீம் ஹீரோயினாக இருக்கட்டும், சதீஷராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த படத்தில் ஒரு 25 நாள் 35 நாள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியாக இருந்தோம். யாருக்குமே ஈகோ கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் ஃபேமிலியாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த படத்தை கொண்டு வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கு, பெரிய பெரிய எல்லாம் ஃபேஸ் தெரிஞ்ச கலைஞருக்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எங்களை மாதிரி புதுசாக வர கலைஞர்களுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லா ஆதரவு. நாளானிக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் ஒரு தேட்டருக்கு மேலே. எல்லாரும் போய் தேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்து எங்களை மாதிரி கலைஞர்களை வளர வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ் ராஜா, மியூசிக் டைரக்டர். இந்த படம் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆர்ட் டு கோர்ஸ் படம். ஆக்சுவலாக எனக்கு இவர் வந்து கதை சொல்லும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும் எனக்கு இந்த படத்தில். அதே மாதிரி அவர் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஒரு 3 சாங் இருக்குது. படத்துக்கான ஒரு கண்டென்ட்டாக தான் இருந்துச்சு. அது 3மே படத்தில் இருக்கணும் அந்த சாங் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே வெளியிருந்து இல்லை. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா வந்துருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி டேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் படம் ஃபுல்லாக. இவரும் அப்படி தான் ரொம்ப இதுவாக இருந்தார். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். சார் யமகாதகன் சார், யமகாதகன்னா வந்து நார்மலாக வந்து கிராமத்தில் வந்து ஒரு டாஸ்க்கு முடிக்கிறவங்க, ஒரு மாதிரி ரொம்ப நாட்டியாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறத யமகாதகன் சொல்லுவோம். சும்மா ஒரு ஃபன்னாக சொல்கிற ஒரு இதுதான். பட் இதில் வந்து நாங்கள் அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் வந்து யமகாதகன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அவர் தான் அந்த படமே ஃபுல்லாக அவரை சுற்றி தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் யமகாதகன் வச்சுருக்கோம்.